என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாரம் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சாரமெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே சாரம் பார்க்கணும். இப்போ நான் உதாரணம் இந்த கரும்பலையில் எழுதியிருக்கிறேன். ஒரு உதாரண ஜாதகம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது ரிஷப லக்கணம், துலாவில் சூரியன் இருக்கார், மகரத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கெடக்கூடாது. செவ்வாய் கெட்டால் குடும்ப வாழ்க்கை அமையாது, பொதுவான கருத்து இது. இப்போ இது மேல் நோக்காக பார்க்குற பொழுது 7ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி செவ்வாய். 7ஆம் அதிபதி கணவனை குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் அதிபதி இடம் அயன சயன சுகம். இந்த 2 இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் உச்சம் ஆகிட்டாருங்க. ஆகினால பரவாயில்ல, நல்ல ஜாதகம், இந்த பெண்ணுக்கு இல்வாழ்க்கை அருமையாக அமையும் அப்படின்னு மேல் நோக்காக பார்த்தா சொல்லலாம். அது தப்பு, அமையாது. ஏன் அமையாதுன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய் உச்சம்தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி உச்சம் அடையக்கூடாது. பொதுவாக 2, 4, 7, 8 அதிபதிகள் உச்சமும் அடையக்கூடாது, நீச்சமும் அடையக்கூடாது. அது தப்பு. அது அடுத்தது இவர் செவ்வாய்க்கு யார் சாரம் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் நான். யார் சாரம் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். போர்டில் எழுதிக்கிறான். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். உத்திராடம் யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய சாரம் பெற்று இருக்கார் செவ்வாய். 7ஆம் அதிபதி அசுப கிரகத்தை, அவரும் அசுப கிரகம்தான். சூரியனுடைய சாரம் பெற்றிருக்கார் அவர். சூரியனை பார்த்தீங்கன்னா அவர் இங்கே நீச்சமாகறார். சூரியன் அவர் சித்திரையினுடைய நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயினுடைய சாரம் பெற்றிருக்கார். இது ஒரு பரிவர்த்தனை. செவ்வாய் சூரியனுடைய சாரம் பெற்றார், சூரியன் செவ்வாயினுடைய சாரம் பெற்றார். இது ஒரு பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையை வச்சு நம்ம சிறப்புன்னு சொல்லிடக்கூடாது. இங்கே சூரியன் நீச்சம் ஆகிட்டார். அவர் சூரியன் 185 டிகிரியில் லக்கணத்திலேருந்து பார்க்கும்போது நீச்சம் ஆகிறார். அவர் நீச்சம் ஆகிட்டார். செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் கெட்டு போட்டார். 6ல் மறைஞ்சு போனார். லக்கணத்துக்கு 6ல் மறைஞ்சு போனார், நீச்சம் அடைஞ்சார், கெட்டு போனார். இப்படி இந்த 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இங்கே உச்சம் பெற்றாலும் பலன் இல்லை. அவருக்கு சாரம் கொடுத்தவர், இதுக்கு தான் சாரம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சாரம் கொடுத்தவர் கெட்டு போனார். அவர் சாரம் கொடுத்தவர் கெட்டு போனால் இந்த அம்மாளுக்கு இல்வாழ்க்கை அமைச்சே கஷ்டம்தான். ஆனால் மேல் நோக்காக பார்த்தா பெண்களுக்கு செவ்வாயை பார்க்கணும், செவ்வாய் உச்சம் அடைந்துகிற அருமையான இல்வாழ்க்கை அமைன்னு சொல்லிவிடுவாங்க. இப்படி சாரம் எல்லாம் பார்க்கணும். செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இல்லையா? அவர் நல்லா இருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் நல்லா இல்லையா, அவர் உச்சம் அடைஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல. 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போனார், நீச்சம் அடைஞ்சு போனார். எப்படி அவருக்கு செவ்வாயினுடைய பலம் பூரா கெட்டு போச்சு. இந்த அம்மாவுக்கு இல்வாழ்க்கை அமையறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி நம்ம பலன் பார்க்கும்பொழுது மேல் நோக்காக பார்க்கக்கூடாது. பாதசாரம், அவங்க என்ன பாரம், யாருடைய சாரம் வாங்கினாங்க, அந்த சாரம் கொடுத்தவர் எங்கே இருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். யார் சாரம் கொடுத்தாருன்னு பார்க்கணும். அந்த சாரம் கொடுத்தவர் எங்கே, லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் பாபகத்திரியில் மாட்டினுக்கிறாரா, இல்லை நீச்சமானாரா, 6, 8, 12 மறைஞ்சு போனாரா அப்படின்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இப்படி சொன்னோம்னா தான் சரியாக இருக்கும். அடுத்த தலைப்பு இரு கிரக சேர்க்கை. அது ஒரு தனி தலைப்பிலும் பின்னால் வரும். அதாவது 200, 300 கிரக சேர்க்கை கூட சொல்லலாம். சில முக்கியமான இப்போ தப்பிக்க வேண்டிய முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் நான். குருவும் சனியும் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை, இதெல்லாம் சம்பந்தம்தான். பரிவர்த்தனை, குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றாலும், சேர்ந்து இருந்தாலும், ஒருத்தர் பார்த்தாலும், இப்படி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிள்ளைகளால் அவமானம் தான் ஏற்படும். அந்த ஜாதகருக்கு எந்த வகையிலையாவது அவங்களுடைய பிள்ளைகளால் ஏதாவது 4 பிள்ளை இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிள்ளையால் ரொம்ப கேவலப்பட்டு அவமானம் தான் அடையணும். இது 100க்கு 100 சரியாக இருக்கும், தப்பு வராது. அதே மாதிரி சூரியனும் ராகும் இருந்ததுன்னா, ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் பலன், சூரியன் இருந்தால் கூட கெட்டுவிடும். இருந்தால் இருக்கும் இடத்தின் பலன் கெடும். சூரியனே பலம் இல்லை. அப்பேற்பட்ட வெப்ப சக்தியோட சூரியனே ராகுவோட கூட இருந்தாருன்னா பலம் கெட்டு போகிறாரு. இதுதான் நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு கோடை வெயில் கொளுத்துது, நம்மளால் போக முடியல. ஒரு ஆலமரத்துங்களை போய் நிழலுக்கு நிற்கிறோம், கொஞ்சம் குழுன்னு இருக்குது. ஆனால் அந்த வெயில் அப்படியே தான் காயுது. அந்த வெயிலை எப்படி ஆலமரம் மறைக்குதோ,
அதே மாதிரி தான் அந்த ராகுவும் கேதுவும் அந்த சூரியனுடைய வெப்பத்தை கெடுக்கிற மாதிரி இவங்க யார் இருந்தாலும் சூரியனே இல்லை எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களை கெடுத்துருவாங்க. அதே மாதிரி குரு சந்திரன், அதுக்கு குரு சந்திரன் யோகம்னு பேர். யோகம் என்ற சொல்லுக்கு நன்மையின் மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. குரு சந்திர யோகம் இது எந்த இடத்துல இருக்குதோ, 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பம் கெடும், 4ஆம் இடத்துல இருந்தால் தாம்பத்திய உறவு கெடும், 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியம் கெடும், 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கு கெடும். இப்படி 12ஆம் இடத்துல இருந்தால் அயன சயன சுகம் கெடும். 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் ஸ்தானம் பாதிக்கும். எங்கே இந்த குருவும் சந்திரனும் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்தினுடைய பலன் கெடும். அது எப்போ கெடும் அப்படின்னா உடனே கல்யாணம் ஆன உடனே கெட்டுறாது. தசையை பார்க்கணும், எப்படிப்பட்ட தசை, அந்த 6, 8, 12 தசை நடக்குதா, பாதகாதிபதி தசை நடக்குதா, நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு 3ஆவது நட்சத்திரம், 5ஆவது நட்சத்திரம், 8ஆவது நட்சத்திரத்தினுடைய தசை நடக்குதா அப்படின்னு பார்த்து தான் எப்போ பிரிவினை ஏற்படும், என்ன அந்த கெடுதலான பலன் எப்போ நடக்கும்னு அந்த தசையை பார்த்து தான் நம்ம சொல்லணும். இன்னொன்று, இந்த குரு சந்திரன் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அவங்க கூட பிறந்த சகோதரிகள் இருந்தால் ஒரு சகோதரிக்கு ஜென்மத்துக்கும் வாழ்க்கை அமையாது. கல்யாணம் ஆனால் கூட ஆகும், பிரிவினை ஏற்பட்டு கடைசி வரையும் அந்த அம்மா சாமியார் மாதிரி தான் இருந்தார். ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை கெட்டுப்படும். குரு சந்திரன் இருந்ததுன்னா ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை கெட்டுப்படும். இது ஒன்றும் மறுக்க முடியல. இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் புரியல. பரிகாரம் கேட்குறாங்க என்ன, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு என்ன கேட்குறாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையணுமே, நாங்கள் இருக்கிற வரையா, அப்பா அம்மா இருக்கிற வரையா அந்த பொண்ணு எப்படியா பார்த்துக்கிறோம், அதுக்கு வயசான காலத்தில் யார் தோணை, அது கதி என்ன கதி அப்படின்லாம் கேட்குறாங்க. அது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும். அது அப்புறம் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும், சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும், சனி ராகு சேர்ந்திருந்தாலும், சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும், இப்படி ஒரு 5 கிரக சேர்க்கை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னால் ராசியில் இருந்தாலும் சரி, அம்சத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகனுடைய குடும்பம் இதோட அழிஞ்சு போடும். இதுக்கு மேலே வம்சம் கிடையாது. அவங்களுடைய குடும்பம் இதோட இருக்கிறதுன்னு தெரியாத வாரிசு இல்லாமல் அதோட குடும்பமே மரபே கெட்டுப்படும், மரபே அழிஞ்சிடும். என்ன பண்ண முடியுது? அதெல்லாம் காலாகாலமாக வாழ்ந்தவர்களும் இல்லை, கெட்டு போனவர்களும் இல்லை. எவ்வளோ பேர் காலாகாலமாக வாழ்ந்தவர்களுடைய அடையாளமே தெரியாது போகுது. அவங்களுடைய பேரன் பேத்திக்கு யாரும் இல்லையே, தெரியாமலே போகுது. இந்த கிரக அமைப்பில் ராசியில் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும், அம்சத்தில் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். இதுவும் நான் பரிசீலனை பண்ணியிருக்கிறேன். இதுவும் உண்மை, ஒன்றும் மறுக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ண முடியும்? அந்த வம்சம் தழைக்கணும், மரபு கெடக்கூடாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை தான் பண்ணணும். அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும், இதையும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். சூரியனும் செவ்வாயும் இருந்தால் ஆண்களுக்கு ஒரு விதம், பெண்களுக்கு ஒரு விதம். பெண்களுக்கு சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருந்தால், சில பேர் அது கூட மறுக்கிறாங்க, எல்லா இடத்துல இல்லை. சூரியன் செவ்வாய் எங்கே இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அவள் இளமை வயதிலேயே விதவை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அமங்கலி ஆகிறதுக்கு. இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும் இவளும் இளமையில் அமங்கலையே ஆவாள் அப்படின்னு ஜாதக பாட்டுது. எங்கே இருந்தாலும் சின்ன வயசுலேயே அமங்கலையா, எனக்கு இதுவும் அனுபவம் தான், ஆயிருக்கிறாங்க. அந்த ஆனால் எப்போ ஆவாங்க, கல்யாணம் ஆனதுமானா 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆகுது. அது நடக்கிற தசையை வச்சு தான் நம்ம பலனை, எப்போ நல்ல பலன் நடக்கும் கெட்ட பலன் நடக்கணும்னா தசையை வச்சு தான் நம்ம சொல்லணும் நம்ம. அதே மாதிரி சனியும் சந்திரனும், அதுக்கு புனர்பூ யோகம்னு பேர். யோகம்னா யோகம் இல்லை, அது புனர்பூ யோகம்னு பேர். ஆனால் அதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும், சனியை சந்திரன் பார்த்தாலும் சந்திரன் சனியை பார்த்தாலும், சனி சந்திரனுடைய சாரம் பெற்றாலும் சந்திரன் சனியினுடைய சாரம் பெற்றாலும், ஆகக்கூடி எப்படியாவது ஒரு தொடர்பு பெற்றாலும் அதுக்கு புனர்பூ யோகம் அப்படின்னு பேர். இது என்ன பண்ணும், கல்வி, தொழில், திருமணம், இல்வாழ்க்கை, குழந்தை பேர் எல்லாத்தையும் பாதிக்கும். இந்த சந்திரன் சனி இது 100க்கு 100 உண்மை, நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன். திருமணத்திற்கு பின் மன நிறைவு இல்லாத வாழ்க்கை, கடைசியில் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். சந்தோஷமாக வாழவே முடியாது, பிரிஞ்சு தான் போகிறாங்க. தாம்பத்திய குறைபாடு ஏற்படும். கணவனுக்கும் மனைவிக்கும் தினமும் ஒரு யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும்.
கண்டிப்பாக நடக்கும். திட்டமிட்ட செயல் நடைபெறாமல் போகும். கடைசி நேரத்தில் கூட நின்று போடும். தாமதமானால் கூட பரவாயில்ல, கடைசி நேரத்தில் கூட எல்லாம் முடிகிற நேரத்தில் கூட தாலி கட்டுற நேரத்தில் கூட நின்று விடும், கல்யாணமே நின்று போடும். அந்த மாதிரிலாம் எத்தனையோ நடந்துருக்குது. இதுக்கு தான் புனர்பூயாகும். சந்திரன் சனி எங்கே இருக்கிறாங்கன்னு மட்டும் சேர்ந்து இருந்தால் மட்டும் போகாது. சந்திரன் சனியை பார்க்கக்கூடாது, சனி சந்திரனை பார்க்கக்கூடாது, சனி சந்திரனுடைய சாரம் வாங்கக்கூடாது, சந்திரன் சனியினுடைய சாரம் வாங்கக்கூடாது, ஒருத்தர் பரிவர்த்தனை பெறக்கூடாது. இப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னோம்னா இப்படிப்பட்ட பலன் தான் வருது. இதையும் ஒன்றும் மறுக்க முடியல. என்ன இதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடுன்னு யோசனை பண்ணணும் நம்ம. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.